ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் காணாக்கண்ணா. இன்றைக்கி நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அதிலேருந்து மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிக்கல, ஃபிஷ்ஷு சாப்பிட பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சூரியனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட், 2 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், இது எல்லாமே ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். தேவையான அளவுக்கு பார்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தாச்சா? இப்போது நம்ம வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கோம். அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்ததை இந்த மசாலாவோடு சேர்த்து எல்லா சைட்லேயும் மசாலா பரவலாக போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேரினேஷன் நான் 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருக்கணும், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு சீக்கிரமே குக் ஆகிடும் இல்லைங்களா? அதனால் மீடியம்லேருந்து ஹை மாற்றி ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நம்ம ஃபிஷ் குயிக்காக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபிஷ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா இதை சும்மாவே ஒரு ஸ்நாக்காக சாப்பிடவும் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு மஞ்சூரியன் எப்படி செய்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது இந்த டைமில் நீங்கள் கேஷ்யூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பெருசாக ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம கேப்சிகமையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கேப்சிகமும் ஆனியனும் ரொம்ப குக் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை அந்த நடுவில் இருக்க அந்த முள் மட்டும் எடுத்துகிட்டு அதை இதோடு சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாகவே ஃபிஷ்ஷை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாஸ் எல்லா ஃபிஷ்ஷோடு சேர்ந்து வரா மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், நான் ஒரு குட்டி டப்பாவில் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்பயுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், அதை தான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் அந்த சில்லி ஃப்ளேக்ஸே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் மஞ்சூரியன் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபிஷ்ஷு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷுன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்குமோ இதை செஞ்சு கொடுத்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சீக்கிரமே ஒரு 5 நிமிஷத்துலேயே பிளேட்டு பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம கட்டிங் எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா 2 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.